எஸ் ஆக்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் திரும்ப திரும்ப மாற்றம் வரவே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதாவது பார்த்திபன் என்கிற ஒரு பர்சன் 19 வயது 17 வயது சிறுமி, இந்த 2 பேருக்கும் நடந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி 2 பேரோட உயிர் இன்றைக்கி போயிருக்கு. அவர்களுடைய உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 2 வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்டில் ரீசன் இஸ் அன்னோன். இதில் இது எப்படின்னா, இதில் நம்ம வந்து ஒரு 3 ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். ஒன்று தற்கொலை, இன்னொன்று இதில் அகெயின் சோ கால்ட் அவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு நமக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம். 2 பேரும் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க காதலிச்சுட்டும் இருந்தாங்க. இதற்கு முன்னாடி பெண் வீட்டார் மேலே இவங்க போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்றது இது வரைக்கும் நடந்த விஷயம். இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இரவு வந்துட்டு 3 மணி அந்த டைமில் தான் வந்துட்டு இவங்க சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. வெளியிலே இது கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துக்குள்ளே நடத்தப்பட்ட IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் கல்வி முன்னேற்றம் எவ்வளோ நடந்தாலும் இந்த சாதி குடும்ப பாரம்பரியம் இன்னும் பலரோட வாழ்க்கையில் பாதிப்பை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. அப்படி தான் தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை சாத்தன்குடி வழக்கு. இது ஆணவ கொலையா இல்லை தற்கொலையாங்கிறது பல கண்ணோட்டத்தில் விசாரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நமக்கு ஒரு முழு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் கூட ஜாயின் பண்ணுறோம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு மார்னிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாத்தன்குடியில் நடந்திருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் இந்த வழக்கை பற்றி. எஸ், ஆக்சுவலி நம்ம யூஸ்வலாக எல்லா கேஸும் பேசுகிற மாதிரி தான் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது நம்ம எப்போவுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி பேசும்போது திரும்ப இதுலேயும் நான் ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா, எஸ் ஆக்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் திரும்ப திரும்ப மாற்றம் வரவே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இன்னமும் வந்துட்டு இது அகைன் தெரியல, நமக்கு தற்கொலையா கொலையான்றது தெரியலை இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அது நம்ம பொதுவாக கொலை வரைக்கும் போவானாமே, தற்கொலை வரைக்கும் போவானா? ஒரு காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கூட வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் அங்கே அவங்க தூக்கி பிடிப்பது ஜாதியை தான். பசங்களோட ஃபீலிங்ஸோ உணர்வோ ஒரு வேலை இது நம்ம ஒத்துக்கலைன்னா இதோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும்னு யாரும் யோசிக்கல இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆனர் கில்லிங்லையும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரைடாக சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா, எனக்கு என்னோட ஜாதி முக்கியம், என்னோட கௌரவம் முக்கியம், ஓகே அதற்காக செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எவ்வளவோ நடக்கிற கதைகளை நம்ம மூவிஸ்லேயும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? விச் மீன்ஸ் அதெல்லாம் கொண்டு வரதுக்கு காரணம் அதே மாதிரி பண்ணணும்னு இல்லை, ஒரு அவேர்னஸாக கொண்டு வந்தாலும் அதை நிறைய பேர் இங்கே அவேர்னஸாக பார்க்காம ப்ரைட் மூமெண்ட்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகவும் கொடுமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த கேஸ்லேயும் அதாவது மயிலாடுதுறை தாரங்கப்பாடி அந்த ஒரு பகுதியை சார்ந்த சாத்தன்குடி அப்படிங்கிற கிராமத்தில் நிகழ்ந்த ஒரு விஷயம்தான். அதாவது பார்த்திபன் என்கிற ஒரு பர்சன் 19 வயது 17 வயது சிறுமி, இந்த 2 பேருக்கும் நடந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி 2 பேரோட உயிர் இன்றைக்கி போயிருக்கு. அவர்களுடைய உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 2 வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இது எங்கே பிரச்சனை இன்னும் பெருசாகிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு ஸ்பாட்டுக்கு இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎஸ்பி டிஎஸ்பி எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணுற அளவுக்கு இது இருக்குது. ப்ளஸ் அவங்க உடலை கைப்பற்றத்துக்கே கிட்டத்தட்ட 30 போலீஸார் அங்கே அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ வந்து பதட்டத்துக்குள்ளான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்டில் ரீசன் இஸ் அன்னோன். இதில் எதனால் இது நிஜமாவே அவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் சரி நம்ம காதலை ஏற்றுக்க மாட்டாங்க, வழிவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை இருந்தால் வந்துட்டு இது எப்படின்னா, இதில் நம்ம வந்து ஒரு 3 ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். ஒன்று தற்கொலை, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஓகே. இன்னொன்று இதில் அகெயின் சோ கால்ட் அவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறது அவங்களாம் வச்சுக்கிற பேர். அந்த மாதிரி ஒருத்தவங்க போயிட்டு நீ உயிரோடு இருந்தால் தானே திரும்ப திரும்ப என் பொண்ணை தேடி வருவேன், ஓகே அதனால நான் உன்னை கொன்னுடுறேன், பொண்ணு மனசை மாற்றி நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். செகண்ட், 3வது உனக்கு அவன் தான் வேணும்னா அவன் கூட போய் நீ செத்துரு. ஸோ எங்களுக்கு எங்களோட கௌரவம் முக்கியம், எங்களுக்கு அதுக்கு முன்னாடி எதுவுமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு போகிறது 3வது. ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எதற்கீழே அந்த கேஸ் வரப்போகுது அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஏன்னா இந்த கேஸில் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர்
இறந்து போன அந்த பையன். ஓகே, அதாவது புதுப்பாளையத்தை சார்ந்த மாரிமுத்து அப்படிங்கிறவருடைய மகன் தான் அவர். கொத்தனார் வேலை வந்து பார்த்துட்டு வந்திருக்கார். ஓகே, இந்த பெண் வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிறவருடைய பெண் மகள் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க. ஓகே, இந்த சூழ்நிலையில் தான் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேரும் கொஞ்சம் மாதங்களாக காதலிச்சுட்டு வராங்கன்னு தெரிய வந்திருக்கு. இந்த இடத்துல தெரிய வந்ததும் 2 பேருக்கும் இடையில பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது பெண் வீட்டாருக்கும் இந்த ஆண் வீட்டாருக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இதன் விளைவாகத்தான் நேற்றும் முந்தானத்து இந்த ஒரு 2 நாளில் போயிட்டு என்ன ஆயிருக்குன்னா, பெண் வீட்டார் மீது வந்துட்டு பார்த்திபன் குடும்பத்தினர் வந்து பொறையார் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. என்னன்னா PCR ஆக்ட் கீழே எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரும் அளிச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பார்த்திபன் தாக்கப்பட்டதாகவும் அதனால தான் வந்து வழக்கு பதிவு பண்ண கேட்குறதா அவங்க வந்து இது பண்ண போய் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இதில் என்ன அவங்க வந்து லைக் இந்த இடத்துல இன்க்ளூசிவாக இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் வீட்டாருக்கு இவங்களுடைய காதல் பிடிக்கலை, அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஆண் வீட்டார் போய் PCR ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் கீழே வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கு. விச் மீன்ஸ் அன்டச்சபிலிட்டி. ஏன்னா நம்ம இங்கே பார்க்கும்போது திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஈவன் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஆர்டிகல் 14 சொல்லக்கூடிய விஷயம், ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ், காஸ்ட், ஜெண்டர், செக்ஸ். ஓகே, எல்லாமே இருக்கும்போது அகெயின் அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம், டிஸ்கிரிமினேஷன் அது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போ இது நடந்திருக்கு. அதே சாத்தன்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கீற்றுக்கொட்டையில தான் வந்துட்டு 2 பேரும் தனித்தனியாக தூக்கிட்ட நிலையில வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அவங்க வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் நடந்திருக்கு? ஏன்னா கீற்றுக்கொட்டாய்ங்கிறது ஒரு சின்ன அளவு, ஒரு மனிதன் நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற இடத்துல எப்படி அவங்களால தற்கொலை அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஸோ இது எல்லாமே தான் நமக்கு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரப்போகிற விஷயம். ஏன்னா அந்த கீற்றுக்கொட்டாய் அப்படிங்கிறது அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான். ஓகே, நமக்கு வந்து இந்த நியூஸ் ஒரு 2 hours 3 hours தான் ரொம்ப என்னென்ன தெரிய வந்திருக்கு. ஓகே, இன்னும் நமக்கு தெரிய வர வேண்டிய விஷயங்கள் ஜாஸ்தி. இப்போ நம்ம இதில் டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2017 2025 கிட்டத்தட்ட 59 ஆனர் கில்லிங்ஸ் நடந்திருக்கு. ஓகே, அதுவும் இந்த ஆணவ கொலை எதனால அப்படின்னா முற்றிலுமாக அதில் நடந்தது எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜாதி ரீதியான திருமணத்தை மறுத்து நடத்த ஒரு விஷயம், இல்லை ஜாதி ரீதியான காதலை மறுத்து நடத்தப்பட்ட ஒரு விஷயம், பெற்றோர்களால் நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், இதில் 2 பேரையும் சேர்த்து கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்லைனா ஒருத்தரை மட்டும் கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும். இதில் சில லேண்ட்மார்க் கேசஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கவின் செல்வ கணேஷ் கேஸ் ஜூலை 2025 நடந்தது. அதே மாதிரி ராமச்சந்திரன் கேஸ் அக்டோபர் 2025, ஐஸ்வர்யா 2024 ஜனவரி, கனகராஜ் கேஸ் வந்து ஜூன் 2019, சங்கர் கேஸ் 2016 மார்ச், VR கோகுல்ராஜ் கேஸ் 2015, இளவரசன் 2013, கண்ணகி முருகேசன் 2003. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது கண்ணகி முருகேசன் இல்லையா? அதாவது அந்த ஊர் மக்கள் நடுவில் வச்சு பாய்சன்லாம் கொடுத்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய கேஸ் அது. ஓகே, அது நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸும் நடக்கும் போது வந்து அப்போ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல உச்சபட்ச தண்டனையான இந்த இடத்துல பார்த்தோம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், ஆயுள் தண்டனை வரைக்கும் இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்க தான் பட்டிருக்கு. இந்த இடத்துல இதில் என்ன ஒன்று நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இன்னைக்கு ஒரே ஜாதியிலே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குன்னு கொடுத்து எவ்வளோ கேசஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, சொத்தை நம்பி கொடுத்து எல்லாமே கொடுத்து கண்டிப்பாக அந்த பையன் ஏதோ ஒரு வழியில் தப்பாக இருப்பான், இல்லை ஆல்ரெடி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்க நல்லா வந்து கடைசியில் சில பேரண்ட்ஸ் கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு வச்சு பார்த்துப்பான், எந்த அளவுக்கு செட்டில்டு, நம்ம ஜாதியா ஊருக்குள்ளே நம்ம கௌரவமாக சொல்லிக்கலாமா, விச் இஸ் தட் என்னோட ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. பட் இன்னைக்கு இந்த நடந்த ஆனர் கில்லிங்ஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் பெண்கள் கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்டாகவும் ஆண்கள் அப்படி இருக்கக்கூடிய கேசஸ் தான் இருக்குது ஜாஸ்தி இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆண்கள் அதில் இருந்தவங்க எல்லாம் மேக்ஸிமம் ஒன்றுமே படிக்காதவங்க கிடையாது, எல்லாருமே கிராஜுவேட்டு, நல்லா சம்பாதிக்கிறவங்க, மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அட் எண்ட் ஆஃப் த டே என்ன வேணும், அங்கே நம்ம பொண்ணு ஓகே எப்படி வச்சு இன்றைக்கி எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னா நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் வரைக்கும் போய்ட்டோம். என்னன்னா அந்த ஜாதியை எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நான் அடையாளப்படுத்த விரும்பலை. ஸோ நீங்கள் இனிமே பிசி, ஓபிசி, எஃப்சி கீழே வந்து நீங்கள் அடுத்தது கொடுக்குற SC ST கொடுக்குறத தாண்டி நீங்கள் நோ காஸ்ட்ன்ற ஒரு காலம் கொண்டு வாங்கன்ற அளவுக்கு இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? அதனை தாண்டி இல்லை நான் திரும்ப பின்னோக்கி தள்ளிட்டு தான் போவேன், இன்னும் நான் வந்து அந்த ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நான் போவேன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ சேஞ்சஸ் எங்கேருந்து நம்ம எதிர்பார்க்கணும். ஆக்சுவலி இது ரிப்போர்ட் ஆகிற கேஸ், அப்போ ரிப்போர்ட் ஆகாதது ஓகே. ஏன்னா இதுவுமே நமக்கு இன்னும் ஒரு விதத்தில் அது தற்கொலையாக இருந்தாலுமே யார் அதற்கு காரணம்? இதில் வேற பெண் வீட்டார் பொருட்கள் சூறையாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த இடத்துல. இங்கே என்னன்னா அதுதான் இப்போ இங்கே கொலை பண்ணதுன்னு ஐ மீன் இங்கே வந்து இந்த சம்பவம் இப்போ நடந்ததுனால ஆண் வீட்டில் ஐ மீன் அந்த பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டை போய் இது பண்ணிட்டாங்க ஆக்ரோஷத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது யார் மீது யாருக்கு சந்தேகம் இருக்கோ அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தானே இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா ஆப்வியஸாக இந்த விஷயம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் நடந்திருந்தா கூட எல்லாருக்கும் ரொம்ப
கேள்விக்குறியாக இருந்திருக்கும். இவங்க பையன் வீட்டில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொடுத்த சில நாட்களில் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? அப்போ யாருக்கா இருந்தாலும் இந்த சந்தேகம் வரும் இல்லையா? அதுவும் முற்றிலுமாக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வெவ்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது. இருக்கும்போதே இப்போ எல்லாருக்கும் இங்கே என்ன தோணும்? இருக்கும்போதே இங்கே எல்லாருக்கும் ஒரு லைக் ஒரு பேர் ஐஸில் பார்க்கும்போது எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஃபார்மேஷனை நோக்கி தான் போவாங்க. பட் நம்ம வந்து ஒரு லீகல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா மக்கள்கிட்ட கரெக்டான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் 2 பேரும் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க காதலிச்சுட்டும் இருந்தாங்க. இதற்கு முன்னாடி பெண் வீட்டார் மேலே இவங்க போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்றது இது வரைக்கும் நடந்த விஷயம். இனிமேல் ஏன்னா அதில் வலுவாக சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஆழமாக இருக்கும். ஏன்னா எதன் அடிப்படையில் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ இவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன எவிடன்ஸை பையன் வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்கன்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ அது 2 நாளைக்கு 1 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன நிலமையில இருந்திருக்குன்றது ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸை தாண்டி அந்த ஊர் மக்கள், ஓகே, அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மொபைல் ஃபோன்ஸ், ஓகே, இல்லை அந்த கிராமத்தில் ஏதாவது எங்கேயாச்சும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சுற்றி வர அதற்கான சத்தங்கள் கேட்டிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அலறி இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் சத்தங்கள் கேட்டிருக்கும் கீத்து கொட்டாய் பக்கத்தில். எஸ், இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இரவு வந்துட்டு 3 மணி மிட் நைட், அதாவது ஏர்லி மார்னிங் மிட் நைட், ஓகே, அந்த டைமில் தான் வந்துட்டு இவங்க சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. வெளியிலே இது கிட்டத்தட்ட நடத்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நடு சாமம் அதில் பண்ணும்போது எல்லாரும் ரொம்ப ஏன்னா ரொம்ப ஆழ்ந்து தூங்குற ஒரு டைம். மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம்ல இந்த வீட்டு கொள்ளடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை எந்த க்ரைம்ஸாக இருக்கட்டும் நடத்தக்கூடியதும் அந்த டைமில் தான் இருக்கும் நமக்கு. ஓகே, ஏன்னா எல்லாம் ஒரு டீப் ஸ்லீப்பில் இருப்போம் அந்த இடத்துல. அந்த ஒரு மார்னிங் 2 to அந்த ஒரு 1 to 4, 5 அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு டியூரேஷன் இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் இது எங்கன்னா அதே அந்த சாத்தன்குடி இவர் குமரவேல் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான கீத்துக்கோட்டைகளில் தான் இது வந்து நடந்திருக்கு. ஓகே, அங்கேருந்து தான் இவங்களை சடலமாக மீட்டெடுக்கப்பட்டு 30 போலீஸார் அங்கே ஸ்பாட்டுக்கு போய் போஸ்ட்மார்ட்டமுக்கும் இப்போ அனுப்பியிருக்காங்க. ஸோ நமக்கு முழுக்க அடுத்தது சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது இதில் என்னன்றதை நோக்கி. அடுத்தது விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த பேஸ் அதுக்கப்புறம் அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும்போது தான் இது தற்கொலையா இல்லை ஆணவ கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு இங்கே வந்து தெரிய வரும். இப்போ அந்த கொட்டகை உரிமையாளர் வந்து யார், பெண் வீட்டாரை சார்ந்தவரா இல்லை பையன் வீட்டாரை சார்ந்தவரா அப்படிங்கும்போது கூட அந்த கேஸினுடைய திசை மாறதுக்கு கண்டிப்பாக இப்போ என்னென்னா எல்லாமே இதில் இனிமேல் நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே வந்து உள்ள கணக்கெடுக்கப்படும். ஓகே, இது வந்து ஒரு காமன் பர்சனா அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பார்க்கணும். ஓகே, ஏன் இவங்க ஒரு வேளை அந்த மாதிரி கீத்துக்கொட்டை பலது இருக்கா, இல்லை அந்த ஊரில் அது ஒன்று தான் இருக்கா, ஏன் அவங்க அந்த பர்டிகுலர் பிளேஸை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஏன்னா இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இல்லை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சம்பவத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த ஆனர் கில்லிங்ஸில் நம்ம பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல சில பேர் கொடுத்த டைங் டிக்ளரேஷன்ஸ் கூட அந்த இடத்துல இருக்குது. சில இடத்துல ஊர் மக்கள் பார்த்த சாட்சியங்கள் பெருசாக இருக்குது. இந்த கண்ணகி முருகேசன் கொலை வழக்கிலே பார்த்தோம் அப்படின்னா ஊர் மக்கள் பெரிய சாட்சியாக அந்த இடத்துல இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தவர்கள் ரொம்ப பெரிய சாட்சியாக இருந்தாங்க. ஸோ இதில் நடு ஜாமம் 3 மணின்னும் போது அவங்க போகிறத யாராவது பார்த்தாங்களா? ஸோ யார் அவங்கள ஃபஸ்ட்டு அங்கே பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க? ஏன்னா ஒரு 3 o'clock 4 o'clock அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-4:30 வந்து எல்லாரும் எந்திரிக்கக்கூடிய ஒரு டைம் வில்லேஜில் இல்லையா. காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகக்கூடிய சில பேர் 3-3:30 அப்படிங்கிறது இந்த வயல் வச்சுருக்கவங்களாம் கேஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. மேபி அப்படி யாராவது வந்தாங்களா? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு இதுக்குள்ளே இருக்குது இல்லையா. ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நாட் ரிலீஸ் ஆகும் போது தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு என்ன தான் காரணம். இது இவங்களா பண்ணிக்கிட்டதா இல்லை யாராவது அகெயின் இந்த ப்ரைட் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசித்து அவங்க பண்ண ஒரு விஷயமா அப்படிங்கிறது. ஏன்னா அகெயின் லாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஒரு வேளை இது ஆணவ கொலையாக இருக்கிற பட்சத்தில் உச்சபட்ச தண்டனை தான் அந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம கொடுத்தது லைஃப் இம்ப்ரெஷன்மே அந்த டெத் பெனால்ட்டியாகவும் இருக்கலாம். ஓகே, அதுதான் உச்சபட்ச தண்டனையாக இந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே, ஏன்னா ஒருவனுக்கும் தண்டனை எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸை பொறுத்து. ஏன்னா நம்ம முன்னாடி நிறைய பேசும்போதும் நான் சொன்ன விஷயம் அதுதான், ஒரு கம்ப்ளீட் க்ரைம் ஒன்று நடக்குதா அந்த இடத்துல மோட்டிவ், இன்டென்ஷன், லைக் ப்ரிப்பரேஷன், மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன், இது 4மே முக்கியம். அப்போ முதல்ல ஒரு தப்பு செய்யணும்னு உன் மைண்டில் ஒன்று உதிச்சிருது இல்லை, which means that is a criminal intent. கிட்டத்தட்ட 2 நாளாவே இதற்கான ஒரு யோசனை அவங்களுக்குள்ள போயிருக்கணும். ஈவில் மோட்டிவ் இருக்குல்ல, அப்போ உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம இதை பண்ணால் அவங்க உயிர் போகணும்னு தெரியும் இல்லையா. ஓகே, இதே கான்செப்ட் தான் நமக்கு முன்னாடி நடந்த, அதாவது என்னென்னா தண்டனை வந்து தூக்கு தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை கொடுக்கும் போதுலாம் நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவாகத்தான் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா இது பண்ணணும். ஏன்னா கடைசியாக எல்லாருமே தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் எனக்கு தண்டனையை குறைச்சி கொடுங்க, என்னை நம்பி இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த இடத்துல அகைன் அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் திருந்தணும்னு நினச்சிருந்தா உங்களுக்கு கிடைச்ச அந்த டைமில் நீங்கள் திருந்திருக்கலாம்.
இதுக்கப்புறம் எந்த ரியலைசேஷன் ஃபேக்ட் வச்சு உங்களுக்கு நான் தண்டனை குறைச்சி கொடுக்குறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஜாதி ரீதியான ஒரு கௌரவத்துக்கு செய்யக்கூடிய கொலைகள் எல்லாமே என்றைக்குமே மன்னிக்கப்பட முடியாத ஒரு கொலைகள் தான். இஃப் இன்கேஸ் இது ஆணவ கொலை அப்படின்னு ப்ரூவ் ஆகிற பட்சத்தில், ஒருவேளை தற்கொலையாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்ற ஒரு தூண்டுதலின் பெயரில் தானே இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே, ஏன்னா எனக்கு இதுலேயும் 2 கேட்டகரி. ஒன்று பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ நான் என் லைஃப்பை லீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி எங்கே இருந்தாலும் நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்மளை கொண்டுடுவாங்க, அதுக்கு பேசாமல் நம்ம செத்து போயிடலான்றது ஒரு கேட்டகரி. ஓகே, அதை தாண்டி அஃபீஷியலாக கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷனாக ஒன்று வரும் இல்லையா? அதுதான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் எப்பவுமே. ஓகே, ஏன்னா நம்ம அது கரெக்டான ஒரு விதத்தில் கொண்டு போய், ஏன்னா கதையாக சொல்கிறது அப்படிங்கிறது செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே அகெயின் பார்த்தோம் அப்படின்னா, யார் அதை முதல்ல போய் பார்த்தாங்க, எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் லைக் அஃபீஷியலாக காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படாத ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 30 பேர் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க போலீஸ். ஏன்னா அகெயின் இது வெவ்வேறு லைக் ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது மேலும் பதட்டத்துக்கு உள்ள ஆகக்கூடாதுன்றது தான். இதுவே நமக்கு வந்து வேறு ஏதாவது நம்ம யோசிச்சிருந்தோன்னா தற்கொலைன்ற ஒரு கான்டெக்ட்ல தான் இது நின்றுருக்கும் கண்டிப்பாக இல்லையா? இப்போ அதை தாண்டி இது வேற ஒரு இந்த லைன் எடுத்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கு. ஒருவேளை வந்து இன்னொரு கண்ணோட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தற்கொலை செஞ்சிருந்தா இந்த கேஸ் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும்? எஸ், தற்கொலை அப்படின்னாலுமே ஒருவேளை பேரண்ட்ஸோட ரோல் அதில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். தட் இஸ் அபேட்மெண்ட், தூண்டுதல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல இல்லையா? ஏன்னா நிறைய இடத்துல என்னன்னா கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தற்கொலைக்கு தூண்டுறதும் வந்துட்டு ஒரு விதத்தில் இதுதானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த மாதிரி பேசும்போது கத்தி எடுத்து குத்துறதும் ஒரு பக்கம், நீ செத்துரு அப்படின்னு சொல்றதும் ஒரு சில விதமான தூண்டுதல் தானே. ஸோ இங்கே அதற்கான தண்டனையும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஓகே, இது எஸ் அவங்க பண்ண மர்டரா இல்லை இவங்க வந்து தூண்டுதலின் பேரில் அவங்க செய்து கொண்ட தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அதில் பேரண்ட்ஸோட ரோலோ இல்லை வேற யாராவது ரோலோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸில் உள்ளே கொண்டு வரப்படுவாங்க. அவர்களுக்கான தண்டனை அப்படி கண்டிப்பாக அது என்ன அவங்க விளைவுன்றதை பொறுத்து அதுக்கான தண்டனை விவரம் அப்படிங்கிறது அங்கே நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து காத்திருப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.